Hello friends, வணக்கம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. நம்ம தமிழ்நாட்டுல கஜா புயலால நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களால முடிஞ்ச உதவியை அங்க இருக்கிற மக்களுக்கு செய்யுங்க. அது பணமா இருக்கலாம், திங்ஸா இருக்கலாம், என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ சென்னையில இந்த மாதிரி ஒரு புயலோ இல்லை ஃப்ளட்டோ வந்தால் நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிருக்கும். அந்த நியூஸ் எல்லாருக்குமே போயிருக்கும். பட் இது வந்து டெல்டா மாவட்டங்களான சில ரீஜன்ஸில் அஃபெக்ட் ஆனதால நமக்கு அந்த அளவுக்கு இந்த நியூஸ் சில பேருக்கு ரீச் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ யூடியூபர்ஸ் நாங்கள் எல்லாருமே எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அதுக்கு செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யுங்க. அதுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சுற்றி ஒரே பொருளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி வந்து நான் தேங்க்ஸ் கிவிங் வீலாக் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் வேறு வேறு ஊரில் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி தான் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது இல்லை ஒரு இடத்துக்கு போகிறது இதெல்லாம் செய்வாங்க. நம்மள மாதிரி கூட்டு குடும்பம்லாம் இங்கே கிடையாது இல்லையா? ஸோ வேறு வேறு ஊரில் அம்மா அப்பா பசங்களே வேறு வேறு ஊரில் தான் இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் கிவிங் அப்போ அவங்க எல்லாம் ஒன்று கூடி என்ஜாய் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் அது. ஸோ அந்த சமயத்தில் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இங்க நிறைய டீல் போடுவாங்க. கிறிஸ்மஸும் வருது, அதனால கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவும் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த டீல்ல தான் இந்த பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ முடிவில் இந்த பொருள்லாம் காமிக்கிறேன். கூடவே நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம், எப்படி ஷாப்பிங் போனோம், எவ்வளோ கூட்டம் இருந்தது, கூப்பன்ஸ்லாம் வச்சு என்ன வாங்கணும் அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் செஞ்சோம், அதையும் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு நாங்கள் வந்து லசானியா அது செஞ்சோம். அதோட ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு சீஸ் தான் மெயின். ஸோ சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட போடுறதுக்கு வந்து வெஜ்ஜீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ வந்து கேண்டு டொமேட்டோ அது வாங்கினோம். அதுக்கப்புறமா இது இட்டாலியன் டிஷ் இல்லையா? ஸோ இட்டாலியன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பேசில், அப்புறம் இட்டாலியன் சீசனிங், ஆலிவ் ஆயில், அப்புறமா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஸ்பினாச், மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ், நிறைய பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 2 வகையான சாஸ் வேணும். ஸோ 2 வகையான சாஸ் வந்து ஒன்று ரெட் சாஸ், இன்னொன்று வந்து ஒயிட் சாஸ். அது 2 வச்சு தான் நம்ம லேயர் பண்ணணும். ஸோ இது வந்து ரெட் சாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெட் சாஸ்க்கு வந்து டொமேட்டோ தான் மெயின். ஸோ டொமேட்டோ சாஸ் வச்சு ரெட் சாஸ் கூட வந்து நிறைய ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து ஒயிட் சாஸ். ஒயிட் சாஸ்க்கு வந்து மைதாவை நல்லா வறுத்துட்டு அதில் வந்து பால் ஆட் பண்ணி கூட வந்து இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுதான் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒயிட் சாஸ் ரெடி ஆனோன்னா அடுத்து இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து நல்லா சாட்டே பண்ணி வச்சுருக்கோம். எல்லா வெஜ்ஜீஸும் போட்டு சூப்பராக செம்ம ஹாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வெஜ்ஜீஸ்லாம் சாட்டே பண்ண அப்புறமா ஒயிட் சாஸ், டொமேட்டோ, ரெட் சாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஒரு டிஷ் எடுத்து இது எல்லாம் நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். லேயரிங்க்கு வந்து முதல் செட் ஆஃப் லேயரிங்கே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து கீழே அந்த ரெட் சாஸ், அதுக்கு மேலே வந்து லசானியா ஷீட்ஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச வெஜ்ஜீஸ், ஒயிட் சாஸ், கூட சிவானி பாருங்கள் சீஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கா. சீஸ் எல்லாம் போட்டு ஒரு செட்டில் ரெடி பண்ணோம். அதுக்கடுத்து அடுத்த லேயருக்கு வந்து திரும்பவும் இந்த லசானியா ஷீட்ஸ், இதுதான் அது ரெடிமேடாக வாங்கினோம். இந்த லசானியா ஷீட்ஸ் வந்து லேயர்லாம் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. இதை வந்து அவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியது. ஸோ இதை அவனில் வச்சு பேக் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம லசானியா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது சிவானி இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. சிவானியோட ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட்காக தான் இந்த லசானியாவே செஞ்சோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம தேஜு குட்டியும் இதை சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்ட சீஸ்லாம் சிரிக்க வேணாமா? ஸோ ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் போகிற வழியில் எடுத்த வீலாக் தான் இது. இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ரெட் சிக்னல் போட்டால் போகலாம் முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெட் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நாங்கள் வந்து மாலுக்கு போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹலோவீன் பார்த்தோம் இல்லையா, அதே மால் தான். இங்கே வந்து ஜேஎஸ்சி பென்னி அந்த கடைக்கு போனோம். பார்த்தீங்களா எவ்வளோ ரஷ் பாருங்கள். இவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து ஜோதியில் கலந்துக்கிறோம். க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். எப்படா உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பாடா க்யூ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்களுக்கு கூப்பன் கிடைக்குதா தெரில. ஏன்னா இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து கூப்பன் தான். $10 ஆஃப் $10 கூப்பன் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். என்னடா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே, கூப்பன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். தடா கூப்பன் கிடச்சிருச்சு. ஸோ எங்களோட கூப்பன்ஸ் இது தான் பிளாக் ஃப்ரைடே கூப்பன். எங்களுக்கு வந்து $10 ஆஃப் $10 கிடச்சிருக்கு. ஸோ எந்த பொருள் வாங்கினாலும் $10 வாங்கினா $10 ஃப்ரீ. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கடை உள்ளே இருக்கிற சேல் ஐட்டம்ஸு. ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்து இப்போ ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம்.
இவ்வளோ பொருள் வாங்கிட்டோங்க. டோட்டலாக 3 கடை போனோம். ஸோ 3 கடை போய் நிறைய வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தேஜு டயர்டே ஆகிட்டா பாவம். ஷாப்பிங் முடித்து செம்ம டயர்டாக இருக்குங்க. ஸோ ஷாப்பிங் நடுவில் நிறைய எடுக்கணும்னு நினச்சேன். நான் செம்ம ரஷ்ஷாக இருந்ததால் அதில் எடுக்க முடியல. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஐட்டம் வாங்கினேன்னு சொல்கிறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.